මාස 4ක විතර පඩි දීලා නැහැ. ඒක මොකද අපි දාපු නිවසේ නෙමෙයි දාපු නිවසේ අවුරුදු දෙකක් ඉඳලා ආයි වෙනත් නිවසකට ඒක ඉතින් මාරු කළා. ඒ විස්තර මොකුත් හොයාගන්න විදියක් නැහැ. තානාපතිකාර ලියාපදිංචියක් නැහැ මොකුත් නැහැ පැසෙන්ජර් උන් ඉන්නවා. கடைசியில் தனாசர் இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடைக்காது. உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் நீங்கள் இறந்தே போயிருந்தாலும் உங்களை பற்றி யாராலையும் தேடி தெரிந்து கொள்ள முடியாது. கடைசியில் உங்களையும் காணாமல் போன ஒரு லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டியது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏஜென்ட்டால் அனுப்பப்பட்ட மெசேஜ். இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதாவது குறிப்பாக அவர் என்ன சொன்னார்னா, 2 வருடத்துக்கு அவங்களோட ஏஜென்ட் மூலம் ஒரு பெண் வந்து வெளிநாட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அந்த ஏஜென்ட்டால் வந்து அவங்களுடைய வேலைகளை முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 வருஷம் முடித்த பிறகு அவங்க இன்னொரு வீட்டுக்கு தனாசரில் போகிறாங்க. அதாவது ரிலீஸ் எடுத்து இன்னொரு வீட்டுக்கு போகிறாங்க. ரிலீஸ் எடுத்து போன பிறகு அதுக்கப்புறமா அந்த கஃபீல்ட்ட வந்து இந்த கஃபீல்ட்ட மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க தெரியுமா? ஏஜென்ட் மூலமாக, ஒரு ஏஜென்ட் மூலமாக போகிறாங்க, இன்னொரு ஏஜென்ட் மூலமாக போகிறாங்க. போனதுக்கு அப்புறமா இந்த ஏஜென்ட் வந்து ஏதோ ஒரு விதிமீறல் காரணமாக ஏதோ ஒரு காரணமாக இழுத்து மூடிட்டாங்க அரசாங்கத்தால். எது? இவங்க 2ஆவதாக போன ஏஜென்ட். இவங்களை பற்றின தகவல் அந்த ரிலீஸ் எடுத்து போனதுக்கு அப்புறமா குடும்பத்துக்கு எதுவுமே கிடைக்கல. அப்போ குடும்பத்துக்கு எதுவுமே கிடைக்கலன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க? தூதரகத்துக்கு அங்கே இங்கேன்னு ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து சாதாரணமாக இந்த டாப்பிக்கோடைய முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. இந்த 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு குடும்பத்தில் தாய் தகப்பனை தேடுறது, கணவனை தேடுறது, மனைவியை தேடுறது, குழந்தைகளை தேடுறது. இவ்வளோ காலமாக கோமாவிலையா இருந்தீங்க? அதை கேட்குறேன், இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஏஜென்ட் மூலமாக இன்னொரு ஏஜென்ட் மூலமாக மாறி போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த ஏஜென்ட்டும் மூடிட்டாங்க. அந்த ஏஜென்ட் மூடினதுக்கு அப்புறமா அந்த கஃபீல், பழைய கஃபீல்கிட்ட குடும்பமும் ஏஜென்ட்டும் போய் நிற்கிறாங்க, கேட்குறாங்க என்ன ஆச்சு, எங்கே இவங்க? அவங்க ரிலீஸ் எடுத்து எனக்கு வேறு வீடு வேணும்னு கேட்டாங்க. எனக்கு நாட்டுக்கு போக முடியாது, நான் இன்னொரு வீட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஹவுஸ்மேட் தேவைப்படலை, அதால் அவங்கள வந்து அந்த ஏஜென்ட் மூலமாக நான் கொடுத்தேன். இந்த அருக்கு இது இந்த ஏஜென்ட்டில் தான் கொடுத்தேன். கடைசியில் ஏஜென்ட்டை தேடி போனால் ஏஜென்ட் இல்லை. ஏஜென்ட் உசாரத் திஜாராவில், அதாவது வர்த்தக வணிக அமைச்சகத்தால் அவங்க விதிமீறல் பண்ணதால் மூடிட்டாங்க. மூடினதுக்கு அப்புறமா என்ன ஆகுது? ஏஜென்ட்டை பற்றின தகவலும் இல்லை, இவங்களுடைய தகவலும் இல்லை. எந்த வீட்டுக்கு அந்த ஏஜென்ட்டால் விற்றாங்க, யார் அந்த கஃபீல், எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அக்காமா டீட்டெயில்ஸை தேடி பார்த்தா கடைசியில் இவங்களுடைய கடைசி அக்காமா அந்த கஃபீல் 2 வருஷத்துக்கு அடித்த அக்காமா தான். அதுக்கு பிறகு அக்காமாவும் அடிப்படலை. எந்த வீட்டில் ஏதாவது பெது வீட்லையோ அல்லது யாராவது அந்த அக்காமா அடிக்க முடியாது. இப்போ எத்தனையோ பேர் இப்போ குவைட்டி, இல்லீகல் குவைட்டி அப்படின்னு நாடு கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி யாரோடையாவது வீட்டில் போனாங்களா, என்ன ஆயிடுச்சு, இவங்களை அக்காமா அடிக்காமல் இன்னும் வச்சுருக்காங்களா, சம்பளம் கொடுக்காம வச்சுருக்காங்களா, கொன்று புதைச்சிட்டாங்களா, எதுவுமே தெரியலை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஜஹராவில் கூட நடந்துச்சு இல்லையா, கொன்று புதைச்சிட்டாங்களே. அப்போ இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா? யாருக்கு தெரியும்? அதனால் தனாசர் எடுத்து போகிறீங்களா இருந்தால் ஒரு வீட்டுக்கு நீங்கள் இன்னொரு வீட்டுக்கு ஏஜென்ட் மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வழியிலையோ நீங்கள் அந்த வீடுகளுக்கு போகிறீங்களா இருந்தால் அந்த வீட்டுடைய டீட்டெயில்ஸ் உங்களுடைய ஃபேமிலியிலையோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யார்கிட்ட சரி அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ இது வந்து இந்த புதிய ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இலங்கை தூதரகத்தில் போய் தயவு செய்து உங்களுடைய எக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சுக்கோங்க. சவுதியாக இருக்கலாம், ஒமானாக இருக்கலாம், கட்டாராக இருக்கலாம், குவைத்தாக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், எந்த நாடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய புதிய எக்ரிமெண்ட்டை நீங்கள் புதிய கஃபீலுக்கு மாறும்போது நீங்கள் போய் இந்த கஃபீலுக்கிட்ட நான் மாறி இருக்கிறேன் அப்படின்றத ஏஜென்ட்டில் போய் தயவு செய்து எம்பசியில் போய் புதுப்பிச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா இப்போ 2ஆவது அவங்கள யார் பாரம் எடுக்கிறா, யாருக்கிட்ட நீங்கள் போகிறீங்க அப்படின்றது தெரியாது. கடைசியில் அது தெரியாத பட்சத்தில் என்னாகும்? கடைசியில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகினாலோ அல்லது உங்களுக்கு என்னையாவது பிரச்சனையாக இருந்தாலோ யாருக்குமே தெரியாது. தூதரகத்துக்கும் தெரியாது, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணிகத்துக்கும் தெரியாது, குவைத்துக்கும் தெரியாது. இப்போ கடைசியில் அப்படித்தான் இந்த பணிப்பெண்ணுடைய நிலைமை அதுதான். இப்போ ஏஜென்ட்டால் தேடுறாங்க, அனுப்பின ஏஜென்ட் வந்து வேறு வீட்டுக்கு, அந்த வீட்டு 2 வருஷம் முடிஞ்ச பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இங்கே இருக்க போகிறேன், எனக்கு வேறு வீடு பார்த்துதாங்கன்னு சொல்ல ஏஜென்ட் மூலமாக போகிறீங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஏஜென்ட் மூலமாக அனுப்பியிருக்காங்க.
ஏஜென்ட் மூலமாக போனவங்க இவங்க அந்த ஏஜென்ட்டில் ஒப்படைச்சிட்டு இவங்க நினைக்கிறேன் காசு வாங்கியிருப்பாங்க போல். சரி அதை விட்டுருங்க, டிக்கெட்டும் ஓகே இல்லை, எதுவும் இல்லை, அவங்களுக்கு மிச்சமாக காசும் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. போனவங்க அந்த ஏஜென்ட்டில் அதுக்கப்புறம் யாருக்கிட்ட போனாங்க எந்த ஐடியாவும் இல்லை. அவங்களுடைய அக்காமா டீட்டெயில்ஸ் இருக்குன்னு தானே, அதை வச்சு கண்டுபிடிக்கலுமே. என்ன ஒருத்தர் அக்காமா அடிச்சிருந்தா திருப்பி அதே அக்காமா டீட்டெயில்ஸுக்குள்ளே தான் வரும். பாஸ்போர்ட் காப்பியை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் அவங்களுடைய அக்காமா கடைசியாக அந்த கஃபீல் அடித்தது தான் அக்காமா. அதுக்கு பிறகு அக்காமாவே அடிக்கல. எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. அதனால தயவு செய்து இனி வரும் காலங்கள் யாராவது தனாசரில் மாறி போறீங்கன்னா நிச்சயமா நீங்க புதிய கஃபீலோட எக்ரிமெண்ட்டை இது பண்ணிக்கோங்க, சைன் பண்ணிக்கோங்க. தூதரகத்தில் போய் தயவு செய்து தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த நாட்டுக்கு போயிருக்கீங்க, யார்கிட்ட போயிருக்கிறீங்க, அது இதுன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களோட குடும்பத்தில் யார்கிட்ட சரி ஒருத்தர்கிட்ட சரி இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லாத பட்சத்தில் கடைசியில் எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு என்ன நடந்தாலும் யாராலையும் உதவி செய்யக்கூடாது, என்ன சொல்கிறது, உதவி செய்ய முடியாத சூழல் கூட போகலாம். அதனால் தயவு செய்து கவனம். அதே போல் நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிற வகையில் குறைஞ்சது இந்த நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று போட்டு காட்டுறேன். කතා කරේ වගේම ඉතින් මම කාට කුණිකේ වැඩවත් දන්නේ නැහැ. කමක් නැහැ පුතේ, අවසානයේ දැන් මං කරන්නම් මගේ පුතාට පුතේ අල්ලා දෙයියන්ගම පිට ලැබේවා කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. කමල් පුතාටත් ඒ වගේම 33 කෝටියක් දෙවි දේවතාවුන් වහන්සේලා ආරක්ෂා කරලා දෙන්න ඕනේ ඔසවන අඩියක් පාසා. මගේ දරුවෝ දෙන්නෙක් වගේ මං ආදරේ පුතේ. නමුත් මට කමල් පුතා පුතේ පුළුවන් නම් කමල් පාත්තේ නම් මට දෙන්න කියන්න පුතේ හොඳේ. මං කතා එකේ සෑහෙන්න අපේ ලංකාවේ උන්ට ගොඩාක් උදව් කළත් පුතේ උන්ගේ කිසිම අනගුණක් නැහැ පුතේ. උන්ගේ කිසිම කෙලෙහි ගුණයක් කියන එකක් නැහැ රත්තරන් පුතේ. මම ලංකාවට ගියත් මං කතා කරනවා පුතේ. මම ලංකාවට ගියත් කතා කරනවා. ඔව් පුතේ මං අමතක කරන්නේ නැහැ. இந்த வாய்ஸ் வந்து சிங்களத்தில் போட்டிருக்கிறேன். புத்தேன்றது மகனே மகனேன்றதுக்கு அர்த்தம். நாட்டுக்கு போனாலும் நான் பேசுவேன் மகனே. நான் கமாலோடையும், கமால் சகோதரர் அவரோடையும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகனே அப்படின்னு அந்த ரொம்ப ஆதரவாக ரொம்ப பாசமாக, குறைஞ்சது நான் நினைக்கிறேன் ஒரு 60-65 வயசு இருக்குமா அவங்களுக்கு. இன்னமும் இங்கே தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்க மொத்தமாக 40 வருஷம் உழைச்சி அனுப்பியிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. இன்னைக்கு நாட்டுக்கு போனால் நடு ரோட்டில் தான் நிற்கணும். அந்த மாதிரி இல்லை. 40 வருஷம் வெளிநாட்டில் இருந்து உழைச்சவங்களுடைய நிலைமை இது. ஏன், என்ன காரணம்? காசு காசு காசுன்னு குடும்பங்கள் காசை மட்டும்தான் எதிர்பார்க்குது. எக்கெடுக்கட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஏண்டா இவ்வளோ நாளாக கோமாவிலடா இருந்தீங்க, அம்மா போய் 10 வருஷம் ஆகுது, இன்னும் எங்களோட பேசவே இல்லை, அம்மா வந்து வரவே இல்லை. 20 வருஷம் ஆகுது, அம்மா போய் 5 வருஷம் ஆகுது, அம்மா போய் 4 வருஷம் ஆகுது, அப்பா போய் இப்படி ஆயிருச்சு, மகன் போய் இப்படி. சரி, இவ்வளவு காலமாக எங்கே இருந்தீங்க? இவ்வளவு காலமாக கோமாவில் ஆயிருந்தீங்க, என்ன முடிவு எடுத்தீங்க? சிலர் வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணினீங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? என்ன எடுக்கணும் எங்களுக்கு எதுவும் தெரியாதே. ஏஜென்ட்டில் போய் கேட்டிங்களா? ஏஜென்ட்டில் போய் ஒரு தடவை விசாரித்தோம், அவ்வளோதான். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்துக்கு போனீங்களா? இல்லை, அதெல்லாம் போகலை. சரி, ஏதாவது டிவியில் நியூஸில் பேட்டியில் எதுலையாவது ஏதாவது ஒரு நியூஸில் கொடுக்கறதுக்கு எதுவுமே செய்யலை. அப்போ இவ்வளவு காலமாக எதுவுமே செய்யாமத்தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ திடீர்னு ஞான உதயம் பிறந்து போனவங்களை தேடி வாடுறீங்க. எனக்கு என்ன உண்மைக்குமே புரியலை, ஏன் இந்த உறவுகள் இப்படி இருக்கீங்க? ஏன்னா வெளிநாட்டுக்கு ஒருத்தர் அனுப்பினா அந்த வெளிநாட்டில் இருந்து அந்த சகோதரமாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அந்த பணம் அனுப்பும்போது அந்த பணத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க. சிலர் பாக்கியம் பெற்றவர்களை தவிர சிலருக்கு வந்து குடும்பங்கள்ன்றது உண்மையிலேயே என்னைக்குப்பா வருவ நாட்டுக்கு அப்படின்னு இந்த நம்மளுடைய குடும்பம்லாம் அப்படி தான் எதிர்பார்த்து இருக்குது. இன்ஷா அல்லாஹ் சிலருக்கு வந்து போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது இல்லை, சிலருக்கு வந்து போகக்கூடிய நிர்பந்தம் சூழ்நிலைகள் இல்லை, அதால் கூட போகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலர்
நாட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாலே என்ன எதுக்கு இப்போ வந்துக்கிட்டு நாட்டோட நிலைமைக்கு இங்கே வந்து சிங்கி தான் அடிக்கணும், சாப்பாட்டுக்கு பிச்சை தான் எடுக்கணும், அவ்வளோ கஷ்டம். வரப்போகிறவனை கூட ஆசை கூட அவனை வரவிடாமல் ஆக்குவாங்க சிலர் வந்து. அந்த அளவுக்கு மோசமான சூழலும் இருக்குது, அந்த அளவுக்கு பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. காசு காசு காசு. அடுத்தது வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் அதுதான் சொல்கிறது, நீங்கள் வந்து நிறைய பேர் இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிறகு காசு காசு காசுன்னு காசை மட்டும்தான் அனுப்புகிறீங்க. உறவுகளோட எந்த ஒரு ஒட்டும் அந்த சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லை. அதுக்கு சரியான உறவுகளும் இருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உறவுகள் சரியாக இருந்தால் தான் உறவுகளோட பேச முடியும். உறவுகளோட எதிர்பார்ப்பு வெறும் பணமாக இருந்தால் அந்த பணத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால சில உறவுகளோட வந்து பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு தோணும். அது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அப்படி இல்லாத நல்ல உறவுகளாக இருந்தால் அந்த உறவுகளோட தயவு செய்து பேசுங்க. தொடர்ந்து அந்த உறவுகளோட உறவாடுங்க. அந்த உறவுகளோட பேசி கதைச்சி தொடர்ந்துமே உறவை நீடிங்க. அதே மாதிரி நாட்டில் இருக்கக்கூடியவங்க பணம் பணம் பணம்னு பணத்தை மட்டுமே கோல் பண்ணினா அந்த அவன் வந்து காசுக்கு கத்திட்டு போகிறான், இங்கே வந்து அந்த பிரச்சனை, அந்த கடைக்கு காசு கொடுக்கணும், இங்கே காசு கொடுக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், வீட்டில் அங்கே ஒழுகுது, இங்கே அது செய்யுது இது செய்யுது, மோட்டார் பழுதாக போச்சு, டிவி பழுதாக போச்சு, ஃபேன் வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னு நச்சரிக்கிறத விட்டுட்டு முதல்ல கோல் அடித்தா பேசுங்க. நல்லா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன இன்னைக்கு எப்படி வேலையெல்லாம் போயிடுச்சு, பரவாயில்லையா, உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா, எதுவும் வருத்தம் எதுவும் இல்லையே, மருந்துகள் ஏதாவது எடுத்தீங்களா, காய்ச்சலா அப்படியா, மருந்து ஏதாவது எடுத்தீங்களா, ஏதாவது ரெஸ்ட்டு கிடைச்சிச்சா. சும்மா சரி ரெஸ்ட்டெல்லாம் இங்கே கிடைக்கிறது. ஒரு கை உடஞ்சாலே அடுத்த கை அந்த கை நல்லா தான் இருக்குது, அதால் வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய நிலைமையும் இருக்குது. நேற்று பார்த்துருப்பீங்களே வீடியோ, நேற்று பார்த்துருப்பீங்களே வீடியோ. அப்போது அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது. ஆனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் அதை கேட்குறதுக்கும் சிலருக்கு வந்து பாக்கியம் இல்லை. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. துர்பாக்கியசாலியாக மாறி இருக்கிறோம். துரதிருஷ்டவசமாக நம்மளாம் இந்த நாட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஆனால் அதை பயன்படுத்துகிறவங்க இந்த நாட்டுக்காரங்களாம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் தான். ஏன்னு இன்னைக்கு அரசாங்கம் அனுப்ப வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. டாலர் என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரியலை. பீரோவில் காசு கட்டுறோம், பாஸ்போர்ட்டுக்கு காசு கட்டுறோம், எல்லாத்துக்குமே காசு தான் கட்டுறோம். காசு மேலே காசு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த டாலர்கள்லாம் எங்கே போகுது? நம்மளுடைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் இன்றைக்கும் வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்கு போனால் பிச்சை தான் எடுக்கிறாங்க. அதுதான் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய நிலைமை. இப்படியே தான் போகணும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விடயம், தூதரகங்கள் நிச்சயமாக ஏஜென்ட்டுகளை வரவழைத்து ஏஜென்ட்டுகளோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு தொழிலாளியை கொடுக்கும்போது இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள், இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பற்றி நம்ம முன்னாடியும் நிறைய வீடியோக்களில் போட்டிருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் 40க்கும் அதிகமான ஆர்டிகல் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்கள் இதை வந்து ஏஜென்ட்டுகளுக்கு எம்பசிகள் அறிவிக்கணும். நீங்கள் ஒரு முதலாளியை தேர்ந்தெடுக்கும் போது அவர்கிட்ட இந்த தொழிலாளியை நீங்கள் ஒப்படைக்கும் போது, எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில், எத்தனை தட்டு வீடு, எத்தனை பாத்ரூம் இருக்குது, எத்தனை கிச்சன் இருக்குது, எத்தனை பேருக்கு சமைக்கணும், துணி அயன் பண்ணணுமா, வீடு பெருக்கணுமா, வீடு கூட்டணுமா, வீடு துடைக்கணுமா, சமையலுக்கும் உதவி பண்ணணுமா, குழந்தைகளையும் பார்த்துக்கணுமா, ஒவ்வொரு கேள்விகளை கேட்கும்போது அவங்க எல்லாத்துக்குமே சில வீடுகளில் இது மொத்தம் நான் இப்போ சொன்ன எல்லாமே ஒரே கேட்டகரியில் ஆமாம் எல்லாமே இருக்குது. ஆமாம் எல்லாத்துக்குமே எஸ் மார்க். அப்படியா? அப்போ உங்கள் வீட்டுக்கு 2 ஹத்தாமா வேணும். தனி ஒரு ஆள் அனுப்ப முடியாது, 2 பேராக எடுங்க. அப்போ மாடு மாதிரி சாவடிக்கவும் மாட்டாங்க, பணிப்பெண்கள் பாய்ந்தோடவும் மாட்டாங்க. இந்த மாதிரி இத்தனை வர வேலை கொடுக்கணும், வாரத்தில் ஒரு முறை லீவு கொடுக்கணும். சிலரை வந்து வெளியே அனுப்ப முடியாது. வெளியே அனுப்பினா போச்சு, எல்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. சிலரை வந்து வெளியே அனுப்பினா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. அதனால் எல்லாருக்குமே வெளியே அனுப்பக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லை. உள்ளே இருக்கும் வரைக்கும் நல்லா இருப்பாங்க, வெளியில் போனாங்கன்னா அப்புறம் சர்வ நாசம். பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பவ்வி அருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, பழமொழி ஒன்று. பன்னியோட சேர்ந்தா பசுமாட்டு கண்ணுக்குட்டியாக இருந்தாலும் கடைசியில் அது ஏதோ ஒன்று தான் சாப்பிடுமா. அது மாதிரி வேணா சிலர் கேடாத கேடுகட்டவர்களுடையெல்லாம் பழக்கம் இருக்கும், சும்மா சோஷியல் மீடியாவில். அது நேரில் வெளியில் போய் நேரில் சந்திக்கும் போது அது விபரீதமாக கூட முடியலாம். அதால் வெளியில் போகாமல் இருக்கிறதே பெஸ்ட். வீட்டுக்குள்ளே சரி ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். சொல்லும்போது அதை ஓப்பனாகவே சொல்லி முடிச்சுறது நல்லது இல்லையா? அதனால் சிலர் வந்து போன மாதிரியே வேலையை முடிச்சுட்டு கண்ணியமாக வரக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. சிலர் வந்து அவங்களே இழந்துருவாங்க, அவங்களே மறந்துடுவாங்க. அதுதான் பிரச்சனை, தண்ணிலேயே மறந்துடுவாங்க வெளியில் போனதுக்கப்புறமா. அதனால தான் அதே மாதிரி இத்தனை அவர் தான் வேலை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு.
சம்பளம் இந்த டேட்னா இந்த டேட்டில் கொடுக்கணும், மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கணும், அப்பார்ட்மெண்ட் கொடுக்கணும், தங்குமிடம் கொடுக்கணும், அறை வேற எங்கேயாவது இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்கணும், மாதம் முடிய சம்பளத்தை சரியாக கொடுக்கணும், வருஷம் 2 வருஷம் முடிஞ்சு அவங்க எக்ரிமெண்ட் முடிஞ்சு அவங்க போகும்போது அவங்களுக்கு போனஸை கொடுக்கணும். இப்படி எல்லா விடயத்தையும் ஏஜென்ட்டுகள் என்ன செய்யணும், எம்பசிகள் ஏஜென்ட்டுகள் வந்து கஃபீல்கள்கிட்ட சொல்லணும், ஸ்பான்சர்கள்ட்ட. அதை எம்பசிகள் என்ன செய்யணும், ஏஜென்ட்டுகளுக்கு எத்தி வைக்கணும். ஏஜென்ட்டுகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் விசாரித்து சரியான முறையில் தொழிலாளர்களை அந்த வீடுகளுக்கு கொடுக்கணும். அந்த முதலாளிகளுக்கு நீங்கள் ஒப்படைக்கிறீங்களா இருந்தால் ஒரு தொழிலாளரை இந்த மாதிரி தான் ஒப்படைக்கணும், இந்த மாதிரி ஒப்பந்தத்தில் தான் ஒப்படைக்கணும், ஒப்பந்தத்தில் இது எல்லாமே போட்டிருக்குது, கஃபீல உட்காந்து இந்த ஒப்பந்தத்தை ஃபுல்லாக வாசித்து பாருங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு எந்த கஃபீல்கிட்ட போய் எக்ரிமெண்ட்டை கொடுத்தாலும் எக்ரிமெண்ட் எடுத்தாச்சு, ஓகே ஹலாஸ் ஹாதல் موافقة خلاص وقع خلاص يلا كم فلوس يلا جيب هذا البخار அப்படின்ற மாதிரி இல்லை. எவ்வளவு கையெழுத்து போட்டாச்சு, இந்த காசு புடி மாடை எடுத்துட்டு இழுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி தான் ஏஜென்ட்டுகளில் கொடுக்குறீங்க தொழிலாளர்களை. காசை கொடுத்தாச்சு, மாடை பிடிச்சிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி தான் அனுப்புறீங்க. இந்த மாதிரி சிஸ்டம் இல்லாமல் சரியாக தொழிலாளர்களுக்கான சரியான ஒரு சிஸ்டமாக ஏஜென்ட்டுகள் இயங்கிச்சுன்னா ஒரு தொழிலாளரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன் அனுப்பும் போதே இதெல்லாமே சொல்லி வசியத்தை சொல்லி அனுப்பினா எந்த முதலாளியும் அந்த மாதிரி தவறு பண்ண மாட்டான். கஃபீல்கிட்ட நம்ம டைரெக்டாக ஆர்குமெண்ட் பண்ணலுமா இல்லையா, ஏஜென்ட்டுகளும் வந்து பம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆர்குமெண்ட் பண்ணலாம். நான் உங்கள்ட்ட எல்லாமே சொல்லி தெளிவாக கிளியர் பண்ணி தான் தொழிலாளரை தந்தோம். நீங்கள் அதுக்கு மேலே இப்படி செஞ்சீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து உங்களோட காசை எடுத்துகிட்டு போங்க, தொழிலாளர் தாங்க, இதுக்கு பிறகு தொழிலாளர் கேட்டு வராதிங்க. ஏஜென்ட் எல்லாருக்குமே ஒரு லிங்க் இருக்குது, எல்லா ஏஜென்ட்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்கை வச்சு என்ன செய்யலாம், இந்த கஃபீலுக்கு வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு 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 ரூல்ஸை போட்டால் போதும். ஏன்னா ஹவுஸ்மேடே எடுக்க முடியாத அளவுக்கு அமாலா மன்சிலியாவில் கஃபீல்களை பிளாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நான் நிறைய தடவை சட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன். குவைத்தில் வந்து சட்டம் என்னென்னா, தொழிலாளர்களை துஷ்பிரயோகம் பண்ணியோ இல்லை அவங்களுக்கு எதிராக கடுமையாக நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு முதலாளிக்கு அவங்களுக்கு பணிப்பெண்ணே கொடுக்க மாட்டாங்க. கலாஸ் அவ்வளவுதான். இதுக்கு பிறகு அவருக்கு பிளாக் லிஸ்ட்டோ ரெட் லிஸ்ட்டோ போட்டுருவாங்க. போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பணிப்பெண்ணே எடுக்க முடியாது வாழ்நாள் பூரா. ஸ்பான்சரே இல்லை அவர், அதுக்கு பிறகு கஃபீல் என்ற வார்த்தையே அவருக்கு இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதால நிறைய பேர் பயப்படுவாங்க. எல்லா ஏஜென்ட்டும் சேர்ந்து பிளாக் பண்ணினா, அடடா நம்ம இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இந்த மாதிரி நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு ஹவுஸ்மேட் கூட இல்லாமல் போயிடும், கடைசியில் நம்ம போனதை நம்ம தான் கழுகணும், சரி இனிமேலாவது பார்த்து திருந்தி நடப்போம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அவங்களும் கொஞ்சம் புரிந்துணர்வோடு நடந்து கொள்வாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் ஏஜென்ட்டுகள் இதா புடி மாடு, காசை கூடு, கைத்த புடி, தா ஹை தா அப்படின்னு கூட்டிகிட்டு போக சொன்னால் காலத்துக்கு நமக்கு ஒத்த அடிமை தான், நம்ம காலத்துக்குமே களத்து மாடு தான். அப்படியே தான் இருக்கணும். இந்த நிலைமை மாறணும்னா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமும் சரி, தூதரகமும் சரி, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு, ஏஜென்ட்டுகளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி நீங்கள் அவேர்னஸ் பண்ணித்தான் முதலாளிகளுக்கு ஹவுஸ்மேட்டுகளை ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தால் போதும், மொத்தமாக எல்லாமே மாறிப்போகும். செய்யணும், அதுக்குரிய முயற்சி இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தை அடுத்தது அதுதான் இன்ஷா அல்லாஹ். அந்த டீட்டெயில்ஸ், அந்த க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டா நிறைய தொழிலாளர்கள் தப்பிப்பாங்க. எல்லாமே முடிஞ்சு போகணும். அதுதான் உண்மையிலேயே ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், இருக்கும் வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். எங்கே மக்கள் இல்லாமல் நீ அதிகமாக பேசுகிற, நீ அப்படி பேசுகிற, இப்படி பேசுகிற, அப்படி வீடியோ போடுற, இப்படி வீடியோ போடுற. அடுத்தது முக்கியமான இன்னொன்று சொல்லிக்கொள்கிறேன், இந்த மியூசிக் போடுறதுக்கான காரணம் சில வார்த்தைகளை யூடியூப் வந்து டிடெக்ட் பண்ணி என்ன ஆகும்னா அதை வச்சு நம்மளுக்கு வீடியோக்கு ஆப் அடிச்சு விட்ரும். வீடியோ அப்படியே புஷ்அப் பண்ணி வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் டேய் நான் என்னடா பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கடா அப்படின்னு நம்ம திருப்பி ஏதாவது ரிக்வஸ்ட் போட்டு அதை பார்த்துட்டு வி ஆர் ரியலி சாரி சம் டைம் இட்ஸ் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி அவனுங்க ரிட்டர்ன் மெசேஜ் அனுப்பிட்டு யுவர் வீடியோ வில் கிவ் பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. ஆனால் அந்த வீடியோ ப்ரைவேட் ஆகி அது ரிப்போர்ட் ஆகி அப்படியாகி இப்படியாகி திருப்பி வந்த பிறகு எங்கே அந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதே போயிடும். அப்போ அந்த மாதிரி சில வீடியோக்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து கொஞ்சம் இந்த இது உள்ளே இருக்கிற அந்த கஸ்டமைட் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை குழப்பி விடுறதுக்காக தான் இடையில லைட்டாக மியூசிக்கை ரன் பண்ண விடுறது.
அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க காலையில் நான் டினார் ரேட் சொல்லும்போது கூட ஏன் அதுக்காக அடிக்கடி அந்த மியூசிக்கை போட்டு வைக்கிறதுன்னா சின்ன ஒரு லவுட் மியூசிக் இல்லாமல் சும்மா நார்மலான மியூசிக் கொண்டு வரும். காரணம் என்னென்னா அது நம்ம தொடர்ந்து இத்தனை ரூபாய் இத்தனை தினார் இத்தனை தினார் இத்தனை கேடி இத்தனை தினார் இத்தனை தினார்னு சொல்லிகிட்டே போகும்போது அந்த இலக்கங்கள் அடிக்கடி நாம் இலக்கங்களை சொல்லிக்கிட்டே போகும்போது இலக்கங்களே தொடர்ந்து வரும்போது என்ன செய்யும், அது டிடெக்ட் பண்ணி அந்த கண்டென்ட்டே தூக்கிடும். இதில் எப்போ பாதிக்கப்பட்ட தெரியுமா, நான் எம்பசியில் முன்னாடி அக்காமா இல்லாதவங்களுக்கு பொது மன்னிப்பு வந்த டைமில் பேர் லிஸ்ட்டு பாஸ்போர்ட் நம்பர் போட்டாங்களே, பாஸ்போர்ட் என்ன 567 அது இதுன்னு நம்ம நம்பரை சொல்லிக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் பேரை சொல்லிக்கிட்டே போனேன். பேர் சொன்னாலும் அடிச்சிச்சு, நம்பரை சொன்னாலும் அடிச்சிச்சு. என்னடா ஒரே டேரெக்டாகவே இவன் எல்லாமே பேர் மாதிரி நம்பர் மாதிரி வாசிச்சுட்டு போகிறானே அப்படின்னு வீடியோ தூக்கிட்டானுங்க. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதால தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சில டைம்களில் மியூசிக்கை வந்து பேக்ரவுண்டில் போடுறது, அதுதான் காரணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆகிட்டு இதுக்கப்புறம் இன்னும் பேசினா நச்சரிப்பீங்க ஒரு சிலர் வந்து. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சில விஷயங்களை நாங்கள் முன்னே எடுக்கிறோம், முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது அதுதான். நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், எத்தனையோ முயற்சிகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தேவை ஆதரவு. எங்களை இவ்வளோ மக்கள் ஆதரிக்கிறாங்க, எங்களோட வீடியோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, லைக் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் சில இடங்களில் எங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், 1000 பேர் வீடியோ பார்க்குறான், அதை வச்சுட்டு நீ 10 பேர் லைக் பண்ணியிருக்கான், 100 பேர் வீடியோ பார்த்துருக்கான், இதை வச்சுட்டு நீ எல்லாம் யூடியூப் வந்து எங்கள்கிட்ட பேச வந்துட்டேன் பட அப்படின்னு விரட்டி விட்டுருவானுங்க. இன்றைக்கி உங்களோட சப்போர்ட் நல்லா இருக்கிறதால தான் இன்றைக்கி எங்களையும் கௌரவமாக எங்கே போனாலும் மரியாதையாக கூப்பிட்டு யூடியூபர் குவைட்டில் இருக்கிறோம், அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம், இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குது, இதுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் துடிச்சு போய் வேலை ஆக்டிவாக செய்கிறாங்க. இல்லைன்னு வைங்களேன் கணக்கே எடுக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. டைம் ஆகிட்டு இருக்குது, அடுத்து சிங்கிள் கண்டென்ட்டை ரெடி பண்ணி முடிக்கணும். ஓகே, இன்ஷா அல்லாஹ் சப்போர்ட் பண்ணுங்கள். ரிலீஸ் எடுத்து போகிறதா இருந்தால் தயவு செய்து எக்ரிமெண்ட்டில் சைனை வாங்கிக்கோங்க. புதிய கஃபீல்டில் வீட்டுக்கு தெரிவிச்சிருங்க, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், இன்னார்கிட்ட தான் போயிருக்கேன் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணிடுங்க. தயவு செய்து கவனமாக இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் தெரியாத நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.